அஸ்லாமு அலைக்கும் வரகமத்துல்லா. கற்பனை செய்து பாருங்கள், அளவற்ற செல்வம், அழகான குடும்பம், ஆரோக்கியமான உடல் என அனைத்தும் உங்களிடம் இருக்கிறது. ஆனால் அடுத்த ஒரு நொடியில் அனைத்தும் உங்கள் கண்களுக்கு முன்னாலேயே மறைந்து போனால் எப்படி இருக்கும்? பெரும்பாலான மனிதர்கள் உடைந்து போவார்கள். ஆனால் ஒரு மனிதர் மட்டும் அசையாமல் உறுதியாக நின்றார். அவர்தான் நபி அய்யூப் அலைவசலாம். சப்ர் எனப்படும் பொறுமைக்கு இலக்கணமாக திகழும் அவரது கதையைத்தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். நபி அய்யூப் அவர்கள் மிகப்பெரிய அருட்கொடைகளால் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார்கள். சிரியாவில் பறந்து விரிந்த நிலங்கள், ஏராளமான கால்நடைகள் மற்றும் அழகான பிள்ளைகள் அவருக்கு இருந்தனர். இவ்வளவு செல்வம் இருந்தும் அவர் ஒருபோதும் கர்வம் கொள்ளவில்லை. அவரது இதயம் எப்போதும் இறைவனை துதிப்பதிலேயே இருந்தது. பிறகு சோதனைகள் தொடங்கின. ஒன்றன் பின் ஒன்றாக அவரது கால்நடைகள் மடிந்தன, பயிர்கள் கருகின, செல்வம் கரைந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக வீட்டின் கூரை இடிந்து விழுந்து அவரது பிள்ளைகள் அனைவரும் மரணமடைந்தனர். இறுதியில் நபி அய்யூப் அவர்களுக்கே கடுமையான நோய் ஏற்பட்டது. அவரது உடல் முழுவதும் புண்கள் ஏற்பட்டன. அவரது மனைவியை தவிர மற்ற அனைவரும் அவரை விட்டு விலகிச் சென்றனர். துன்பம் அதன் உச்சத்தை எட்டிய போது நபி அய்யூப் அவர்கள் கோபப்படவில்லை. மாறாக மிக மென்மையாக இறைவனிடம் ஒரு துஆவை முன்வைத்தார்கள். அந்த துஆ இன்றும் திருக்குரானில் நமக்காக பாதுகாக்கப்பட்டுள்ளது. நிச்சயமாக என்னை நோய் தீண்டுவிட்டது, நீயோ கிருபையாளர்களிலெல்லாம் மகா கிருபையாளனாக இருக்கின்றாய். சூரத்துல் அன்பியா. கவனித்து பாருங்கள். அவர் இறைவனிடம் என்னை குணப்படுத்து என்று கட்டளையிடவில்லை, நீ கிருபையுள்ளவன் என்று புகழ்ந்துவிட்டு தன் நிலையை மட்டும் எடுத்துச் சொன்னார். இறைவன் அவரது பொறுமையை ஏற்றுக்கொண்டான். நபி அய்யூப் அவர்களை தனது பாதத்தால் பூமியில் மிதிக்கும்படி கட்டளையிட்டான். உமது காலால் பூமியில் மிதியும், இதோ குளிப்பதற்கும் குடிப்பதற்கும் குளிர்ந்த நீர். அவர் அந்த நீரில் குளித்ததும் அவரது நோய்கள் அனைத்தும் மறைந்தன. இழந்த ஆரோக்கியமும் இளமையும் மீண்டும் கிடைத்தன. இறைவன் அவருக்கு இழந்த செல்வத்தை மீண்டும் வழங்கியதோடு முன்பு இருந்ததை விட 2 மடங்கு அதிக பிள்ளைகளையும் செல்வத்தையும் வழங்கி அவரை கடரவித்தான். நபி அய்யூப் அவர்களின் வரலாறு நமக்கு சொல்லும் பாடம் இதுதான். சோதனைகள் தண்டனை அல்ல, அவை நம்மை செதுக்கும் கருவிகள். நீங்கள் ஒரு கடினமான பாதையில் சென்று கொண்டிருந்தால் நினைவில் கொள்ளுங்கள், நபி அய்யூப் அவர்களை மீட்ட அதே இறைவன் உங்களையும் மீட்பான். பொறுமை என்பது வெறும் காத்திருப்பு அல்ல, அந்த காத்திருப்பின் போதும் இறை நம்பிக்கையை இழக்காமல் இருப்பதே உண்மையான பொறுமை. மேலும் நாம் அவருக்கு அவருடைய குடும்பத்தையும் அவர்களுடன் அவர்களை ஒத்தாரையும் நம்மிடமிருந்து ஓர் அருளாகவும் அறிவுடையோருக்கு ஒரு நினைவூட்டலாகவும் மீண்டும் அளித்தோம். அல் குரான். இதுபோன்ற குரான் கூறும் நிகழ்வுகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.